ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல ஆராதனை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை பாடி ஆராதித்து உயர்த்த போகிறோம். இது ஒரு அற்புதமான நேரம், அற்புதமான நாள். எனவே உற்சாகமாய் இந்த ஒரு 60 நிமிடங்கள் 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம இதை முடிக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி தேவனை துதியுங்கள், என்னோட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த ஆராதனுடைய ஆரம்ப ஜெபத்தை செய்வோம். கண்களை மூடுவோமா? அன்பின் ஆண்டவரே, அற்புதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து பாடுவது பாக்கியம், உம்மை ஆராதிப்பது எங்களுடைய சாக்கியம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிற போதெல்லாம் நீர்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது கூட உம்மை பாடி உயர்த்தி அந்த நாமத்தை கனம் பண்ணும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது நீங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடி எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி கனப்படுத்தி காப்பாற்றி எங்களை உயர்த்துவீராக. இந்த ஆராதனை பாடல்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் வெளிப்படுவதை நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகளால் நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் மத்தியிலே கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய அன்பை, சிலுவை அன்பை உயர்த்தி பாடப் போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மனதுருகும் தெய்வமே இயேசையா. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதித்தேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதித்தேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதா இருக்கும், அவை காலை தோறும் புதிதா இருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு கண்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். துக்கங்களை சுமந்து கொண்டீர், துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. வைகாலை தோறும் புதிதா இருக்கும், வைகாலை தோறும் புதிதா இருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா.
சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்க. அவை காலை தோறும் நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஓ உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது நீர்தானால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. எங்களது நீர்தானால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர் சர்வ வல்லவர். சிறுபடுமா நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை ஒரு புதிதா இருக்கும். அவை காலை ஒரு புதிதா இருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சரி பாருங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆமே. இங்க மேல மனதுருகிற கர்த்தர் அவர். ஆமே. உண்மையாய் மனதுருகிற கர்த்தர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆமே. மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி. நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோர் புதிதாயிருக்கும். அவை காலையோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. பிள்ளைகளை இன்னொரு பாடலை சேர்ந்து பாடப் போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பாடலை உண்மையாய் உள்ளத்தில் நடத்துறதில் கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன். அடைக்கலம் கொடுத்து வாசிக்கலாமா? அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? எல்லாரும் போ. அல்லேலூயா அல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, இன்று நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நடி. எல்லாரும் வாங்க கலந்து கோடான கோடி நன்றி ராஜா. எல்லாரும் 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, சர்வ வல்லவரை ஆராதிப்போமா? அல்லேலூயா. ஆராத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றுங்கள் ஆற போற்றிய பாதம் தரிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது எத்தனை காயங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் அந்த காயங்களை கல்வாரி அன்பு, உடைய அரவணைப்பு அந்த காயங்களை இழுத்துக்கொள்ளும். இந்த வேளையில் என்னோட ஆராதிக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த உலகம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்க குடும்பம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், நண்பர்கள் காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய வேலை வருமானங்கள் எதுவோ உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் காயங்களை ஆற்றும். என்னோடு கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றுங்கள் நாத போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. நீங்க தனியான ஆள் அல்ல, நீ கைவிடப்பட்ட நபர் அல்ல. கர்த்தர் தெளிவா ஆராதிக்கும் போது சொல்றாரு, நீ ஒரு அனாதை அல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சர்வத்தை உண்டாக்கினவர், சர்வலோகத்தின் ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாதியில்
எங்களோடு இருக்கிற தெய்வம், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்க லோன்லியா இல்ல, அனாதையா இல்ல, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா
Hallelujah, hallelujah, hallelujah. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை. தாய் தன் செய்கை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் செய்கை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே சோத்திரம். தேவையெல்லாம் நீதானே, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? அல்லேலூயா. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே
தேவையெல்லாம் நீதானே. அல்லேலூயா. என் தேவையே, என் தேவையே, என் ஆசையே, என் பலனே, என் ஆசையே, என் கண்மலையே. Hallelujah, 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 hallelujah. உம்மைத்தான் சுற்றி சுற்றி ஓடி வருது என்னவெல்லாம், அருகில் இருந்து என்னை பார்த்து. உம்மைத்தான் சுற்றி சுற்றி ஓடி வருது என்னமெல்லாம், அருகில் இருந்து என்னை பாருங்க. நேச போர்வை என் மேல் விரியுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆசை, இதயத்தினுடைய நோக்கமே, இந்த வாழ்க்கையுடைய அடித்தளமே ஒரு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலையில பாடி ஆராதிக்க உயர்த்த கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் விசுவாசத்தின் வல்லமை பெருகுவதாக ஆண்டவரே. என்னோடு கூட இப்பொழுது ஆராதித்து விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் விசுவாசத்தை இப்பொழுது பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வானத்தில் ஒரு வல்லமை இறக்கி ஒரு ரசகாலாமை இருக்கிற இடங்களிலே உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், அனல் ஊட்டுகிறார். சோர்ந்து போகாமல் தைரியமா நிற்கட்டும். எல்லா சோர்வை கடிந்து கொள்கிறோம். விசுவாசத்தை உறுதிப்படுத்த மாட்டோம். விசுவாசத்தை கர்த்தருக்கு நன்மை செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார், வெட்கத்துக்கு கூட பண்ண மாட்டார் என்கிற விசுவாசத்தால் நிறையட்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறதும் விசுவாசத்தானே. பிள்ளைகள் காத்திருக்கட்டும், தைரியமா இருக்கட்டும். கர்த்தர்களோடு கூட இருக்கு. பெரிய நன்மைகளுக்கு நடத்துகிறவர். இந்த காலைகளிலே விசுவாசத்தால் பிள்ளைகள் நிரப்பப்படுகிறதுக்காய் சோத்திரம். உள்ளே இருக்கிற விசுவாசம் கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை நிரப்பட்டும். விசுவாசத்தால் நிறைந்திருக்கட்டும், தைரியத்தால் நிறைந்திருக்கட்டும். தெய்வ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாத்துடைய சூத்திரமை எடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை பாடினோம், ஆராதித்தோம். தேவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறார். சோர்ந்து போன உங்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வேத வசனத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாடு. இந்த யோனா தீர்க்கதரிசி சொல்ற சில பேருக்கு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏசாயா வரைக்கும் எடுத்துருவாங்க, எசேக்கியேல் வரைக்கும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன தீர்க்கதரிசி எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். பக்கத்தை சொல்றேன், பக்கம் 1074, பழைய ஏற்பாடு பக்கம் 1074. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி சொன்னார். ஒரு நெருக்கத்துக்குள் இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் அங்கே கட்டளையிட்டதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் அப்படிப்பட்ட விடுதலையை கட்டளையிட தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விடுதலையான வாழ்க்கை தான், விடுதலையோடு கூட இருக்கிற வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு பலவிதமான நெருக்கத்தில், பலவிதமான கசப்பு, பலவிதமான வேதனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவராக இருந்தாலும், ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், வேதம் வாசித்தாலும், சபைக்கு வந்தாலும் பல நெருக்கடிகளுக்குள்ளே, பல மன நெருக்கத்துக்குள்ளே, பல நெருக்கத்துக்குள்ளே நாம் சிக்கி தவிக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை
விடுதலையோடு வாழ அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது கலாத்தியரிலே, இப்போது இருக்கிற பொருளாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு ரட்சகர் உலகத்திற்கு வந்தார், பிறந்தார், பாவங்களை சுமந்தார், சிலுவையிலே தீர்த்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இயேசு. ஏன்? உங்களை என்னை விடுதலையோடு வாழ வைக்க. நல்ல பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. நன்றாய் கவனியுங்கள், இந்த மீனுக்குள்ள இருந்து யோனா வெளில வரணும்னா கர்த்தர் தான் கட்டளையிடணும், கர்த்தர் தான் விடுவிக்கும். உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் மட்டும்தான். உங்க எல்லாவித பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கர்த்தர் தான். நீங்க தெளிவா மைண்ட்ல வச்சுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்க எல்லா பிரச்சனைக்கும் பதில் தரக்கூடியவர், உங்களை எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவர். இந்த யோனா என்கிறவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தான், ஒரு தேவனுடைய மனுஷன். அதாவது பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள் பிரச்சனைகள் வேறு. நாம் கீழ்ப்படியாமல், ஆவிக்குரிய காலத்துக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாமளே பிரச்சனை மாட்டிக்கிறது உண்டு. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் யோனாவை கடல்ல தள்ளல, அவன் தான் விழுந்தான். அவன் விழுவான் தெரிஞ்சுதான் மீன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவன் மனம் திரும்பவே இல்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போயிட்டான். கடல் கொண்டு இருக்கிற மனம் திரும்பி இருக்கணும். அப்ப கூட அவன் வந்து தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தல. கடல் தூக்கி போட்டு நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன். நீ செத்து போயிட்டா பிரச்சனை முடிஞ்சுக்குமா? நிறைய பேர் நினைக்கலாம் செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன். செத்து போயிட்டா பிரச்சனை முடியாது. அப்புறம் பிரச்சனை ஆரம்பிக்குது நரகத்துல. நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா, செத்து போயிட்டீங்கன்னா நரகம் தான். இயேசு உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இவன் என்ன பண்றான்? இந்த கடலை தூக்கி கொடுங்கிறான். கர்த்தர் கடல்ல போடலாம், அவனே விழுந்துட்டான். விழுந்தவன் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக மீனை கட்டளையிட்டார். இப்போது இருக்கிற பிரச்சனை நீ காப்பாற்றப்படுவதற்கு, திருத்தரமாய் சொல்கிறேன், இப்போது இருக்கிற நெருக்கடிகள் நீ காப்பாற்றப்படுவதற்கு. ஐயா யோனா, அம்மா யோனா, நீ கடல்ல விழுந்துட்ட. விழுந்தது நீ, கர்த்தர் உன்னை தள்ளல. நீ தானே சொன்ன என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள். கடல்ல சாவத்துக்கு நீ குதிச்ச, செத்து நரகத்துக்கு போயிருக்கணும், அந்த அறையில மாட்டி சின்ன பின்னப்பட்டிருக்கணும். ஆனா கர்த்தர் மீனை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். இப்போது இருக்கிற பிரச்சனை, இப்போது இருக்கிற மீன் என்கிற நெருக்கடி கர்த்தர் தந்துட்டாரு புறம்புற. அது உன்னை காப்பாத்துறதுக்கு. மீனுக்குள்ள மாத்திரம் இல்லைன்னா செதஞ்சு போயிருப்பான் அந்த புயல்ல யோனா. யோனாவை காக்கும்படி மீனை கட்டளையிட்டார். ஆனா அதுவே எனக்கு பிரச்சனையா தெரியுது. ஆமா, சில சமயம் சின்ன பிரச்சனைகள் மூலம் பெரிய பிரச்சனை கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். இப்ப யோனா உள்ள போய் மாட்டிருக்கான். பயங்கர நெருக்கடி. அவனை நம்ம நெருக்கத்துல மாத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெருக்கத்துல மாட்டுறது உண்மைதான். ஆனா அவன் நெருக்கத்துல அந்த மீனுக்குள்ள மாட்டாம இருந்தா கடல்ல புயல்ல அக்கு வேற ஆணி வேற அவன் பிரித்து எறியப்பட்டு மறித்து போய் பரிதாபமா மறைச்சிருப்பான். இப்போ இருக்கிற பிரச்சனை இருந்து பயப்படாதீங்க. நீங்க பெரிய பிரச்சனை மாட்டி சிக்கி செழியாதபடி தேவன் இப்பொழுது உங்களை வச்சிருக்கிறார். இந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் விடுவிக்க வல்லவர். மீன் அவர் தான் ஆயத்தம் பண்ணாரு, அவர் சொன்னதான் மீன் கக்கும். நீங்க விடுதலையோடு வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். தேவன் நீங்கள் விடுதலையோடு வாழ்வதற்கு விரும்புகிறார். இப்போது இருக்கிற பிரச்சனையை கூட தேவன் அனுமதித்ததுதான், கொடுக்கல, அனுமதிச்சார். ஏன் அனுமதிச்சாரு? நீ கடல்ல குதிச்ச சாகரத்துக்கு, உன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த மீனை கர்த்தர் ஆயத்தம் கொடுத்தார். இப்போ இருக்கிற நெருக்கடி, இப்போ இருக்கிற மீன், இப்போ இருக்கிற பிரச்சனை, அது ஒரு மீன் மாதிரி கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். நிச்சயமாய் கரையிலே அவர் கக்கும்படி மீனுக்கு கட்டளையிடுவார், நீ விடுவிக்கப்படுவாய். இந்த காலை வேளையில விடுதலைக்கான 5 வார்த்தைகள். யோனா அந்த நெருக்கத்துல விடுவிக்கப்பட்டான். இவன் மீனுக்குள்ள இருந்து மனம் திரும்புறதுக்கு கப்பலுக்குள்ள இருந்தே மனம் திரும்பிக்கலாம். சில பேர் இடத்த மாத்திராத்தான் மனம் திரும்புறாங்க, அப்படிதானே? ஒழுங்கா கப்பலுக்குள்ளே இருந்திருக்கலாம். கப்பலுக்குள்ள இல்லாத இருந்து மனம் திரும்பாங்க. இப்ப மீனுக்குள்ள இருந்து மனம் திரும்புறாரு. இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நீ கப்பல்ல இருக்கும் போதே மனம் திரும்பி இருந்தீங்கன்னா இப்ப மீனுக்குள்ள மாட்டி இருக்க மாட்டேன். சோ இப்பயாவது மனம் திரும்பு. இந்த பிரச்சனைகளையாவது தேவனை பற்றி கொண்டு தேவனை விசுவாசித்து அவரை அறிக்கையிடு, உன்னை கர்த்தர் விடுவிப்பார். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த யோனா மீனுக்குள்ள இருந்துட்டு இப்ப என்ன பண்றாரு? அவர் ஜெபிக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், கீழ்ப்படிந்தால் மீன் ஓ வயிற்றுக்குள்ள, கீழ்ப்படினா மீன் வயிற்றுக்குள்ள நீ. திரும்ப சொல்றேன், கீழ்ப்படிஞ்சா மீன் ஓ வயிற்றுக்குள்ள வறுத்து சாப்பிடுவேன். கீழ்ப்படினா அது உன்னை வறுத்து சாப்பிடும், நீ அதுக்குள்ள இருப்ப. இப்ப மீனுக்குள்ள நீயா, உனக்குள்ள மீனா? சரி, இப்ப மீனுக்குள்ள மாட்டிருக்கீங்க, பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்கீங்க, வெளியில வரணும் அப்படின்னா அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த யோனாவுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிட்டார். யோனாவை கர்த்தர் மீது கட்டளையிட்டார். யோனாவை கரையிலே கட்டி விட்டது. ஏன்னா கரையில தான் தப்பிச்சு போக முடியும். ஓகே, இந்த விடுதலைக்கான 5 வார்த்தைகளை, ஆலோசனைகளை நான் சொல்ல போகிறேன். யோனா இப்படி விடுவிக்கப்படுறதுக்கு 5 வார்த்தை அவன் பயன்படுத்தினான்.
அந்த 5 வார்த்தையை பார்த்தா கர்த்தர் விடுவித்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த யோனா விடுதலைக்கான 5 வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். உங்க வாழ்க்கையிலும் விடுதலைக்கான 5 வார்த்தைகள் என்ன? நம்பர் 1, நம்ம எல்லாரும் பார்ப்போம். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் கேட்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நன்றாக கவனிங்க அந்த வார்த்தையை. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் புலம்பல, நான் அவிசுவாசமா பேசல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப புலம்புற ஆட்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடலன்னு அர்த்தம். இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அப்படின்னா என்ன அர்த்தம்? புலம்பல, மாட்டிக்கிட்டனே, ஐயோ ஐயோ இல்ல. நிறைய பேர் நீங்க புலம்புறாங்க. புலம்பதை நிறுத்துங்க. உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். புலம்பலை நிறுத்துங்க. புலம்ப ஆரம்பிக்கிறவங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறவங்க அவிசுவாசமா பேச ஆரம்பிச்சுடுவீங்க. எப்போதெல்லாம் புலம்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவிசுவாசம் உள்ள வந்துடும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்க யாரை கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவங்க புலம்ப மாட்டாங்க. அப்ப நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் புலம்பல, அவிசுவாசமா பேசல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புலம்புவதை நிறுத்துங்கள், முறுமுறுப்பதை நிறுத்துங்கள். வாய்க்குள்ளே பேசுங்க. கடைக்கு போகும்போது பேசுறது, தண்ணி பிடிக்க போகும்போது, கம்பெனிக்கு போறப்ப, பைக்ல போறப்ப, கார்ல போற, வாயில மனவு செய்யாதீங்க, முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிறவர்கள் சங்காரக்காரர்கள் அழிக்கப்பட்டார். நமக்கு வேண்டாம். முறுமுறுக்கிறத வேண்டாம், புலம்புறது வேண்டாம். அது கர்த்தருக்கு பிடிக்காது. புலம்புறது வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்கள் புலம்புவதில்லை. அப்ப அவருடைய முதல் வார்த்தை என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? புலம்பல. புலம்பாதீங்க. புலம்புறதுல என்ன? ஒரு கஷ்டத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். புலம்புறதுல என்ன? உங்க பிரச்சனையை நீங்களே சொல்லிக்கிறது. என்ன பண்ண போறனோ, என்ன நடக்க போதோ, அது செஞ்சிருந்து இது செஞ்சிருந்தும் முடியலையே, புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தை தகப்பன் என்று சொல்லப்படுகிறான்? புலம்ப வேண்டிய நேரத்துல ஒரே வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தன்னுடைய தகவலுக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஈசா கேட்கிறான், அப்போ ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படிங்கிறான். அவனே 3 நாளா நொந்து போய் தான் வந்துட்டு இருக்கிறான் ஆபிரகாம். ஆனா வாயினால சொல்ல, மனசுல ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும்ல. ஒரே ஒரு பையன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்தா, அவனை கண்ணு வளர்த்து இப்ப ஆண்டு பலி கேட்கிறாரே அப்படி வாயில புலம்பல, அமைதியா போறான். 3 நாள் டைம் கொடுத்தாரு. நல்லா இருக்க. நான் இப்ப பார்த்து ஒரு கேள்வி எங்க தப்பா கேட்கல ஈசாக்கு, எப்ப ஆட்டுக்குட்டி எங்கப்பா? உடனே ஐயோ மகனே நீதாண்ட ஆட்டுக்குட்டி, கர்த்தர் பண்ணிட்டாருன்னு புலம்பல. அவன் சொன்ன கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்களும் சொல்லுங்க, பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, புலம்பாதீர்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இதான் யோனாவுடைய முதல் வார்த்தை. 2வது வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனம், 2ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். நல்ல கவனிங்க. ஆகிலும் இன்னமும் இருக்கிறது மீன் வைத்துக்குள்ள, கடலுடைய ஆழத்துல நெருங்கு எத்தனை பாசி சுத்து தண்ணி உள்ள வருது. அவன் சொல்றான் ஆகிலும் இன்னமும். அது என்ன அர்த்தம்னா நம்பிக்கை இழக்காத தன்மை, விசுவாசத்தை குறையாத தன்மை. சில சமயம் விசுவாசம் குறைஞ்சி போயிடுதுங்க, இல்லாம பொருளை குறைஞ்சி போகுது. சில சமயம் இப்போ இந்த லாக்டவுன் நாட்களில் பல பிரச்சனைகள் வரும் பொழுது, வியாதி, கொரோனாவை குறித்து, வருமானம் இல்லாததை குறித்து, வேலை இல்லாததை குறித்து, 3ஆம் ஆள் வேற வருங்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்முடைய நாமள விசுவாசம் வரதே இல்லை. என்னைத்தான் சொல்றேன், நெருக்கடி வரும்போது நம்முடைய விசுவாசம் குறைந்து போய்விடுகிறது. ஆனால் நம்பிக்கை இழக்காத ஒரு தன்மை. அன்பான கர்த்தருடைய சங்கீதம் 119:61 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119:61. முடிவு புரியுന്ന உள்ள நம்பிக்கை, நம்பிக்கை இழக்காத ஒரு தன்மை. 119:61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன், என்னை கொள்ளையிட்டாங்க, என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க எதிரிங்க. அப்ப கூட நான் வசனத்தை மறக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உறுதியான தன்மை. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், பணத்தை இழந்தாலும், சுகத்தை இழந்தாலும், விடத்தை இழந்தாலும், நான் கர்த்தரை விட மாட்டேன். ஆகிலும்
இன்னமும் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். உறுதியான தன்மை. இன்றைக்கு அநேகருக்கு அந்த உறுதித்தன்மை இல்லை. அவர்களை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொன்னாலே 13:15 அவர்களை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த உறுதியான விசுவாசம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? எப்பா ராஜா, நாங்க ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி. அது விடுவிக்காமல் போனாலும் அவிசுவாசம் இல்லை, விசுவாசோட உச்சகட்டம் அதுதான். ஒருவேளை ஆண்டவரை விடுவிக்காம போனாலும் நாங்க உங்களுடைய வணங்க மாட்டோம் அப்படின்ட்டு வணங்க மாட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் விசுவாசத்துடைய உறுதி. நம்பப்படுகளுடைய உறுதி காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு உறுதியான தன்மை. என்ன வந்தாலும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஸ்தோத்திரம். ஃபாதர் பாட மாதிரி தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசம் குறைந்து போகாது, எந்த நெருக்கடியிலும் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை உடையாது. அதுதான் ஆகிலும் இன்னமும் விசுவாசம் குறையாத தன்மை. அந்த வார்த்தையை பார்த்தா கர்த்தர் விடுவிச்சிட்டார். யோனாவுடைய வார்த்தை ஆகிலும் இன்னமும். ஓகே, மூன்றாவது வார்த்தை என்னன்னு பார்ப்போம். 6ஆம் வசனம், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். உள்ளதா இருக்கிறான், உயிரோட இருக்கிறான், மீன்குள்ள இருந்து உயிரோட இருக்கான். அதுக்கு சொல்றான் ஆனாலும் திரும்ப பள்ளி பிடிப்போம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஆனாலும் என்கிற மூன்றாவது வார்த்தையை பயன்படுத்தினான் யோனா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு நன்றி சொல்றான். ஆனாலும் என் ஜீவனை காப்பாற்றினீர், நன்றி. நீங்க நிறைய நன்றி சொல்லுங்க. நீங்க நடக்காத காரியத்தை நினைச்சு புலம்புறதை விட நடந்த காரியத்துக்கு, கர்த்தர் ஏற்கனவே செய்த காரியத்துக்கு நன்றி சொல்லு. வேதத்திலே உபாகமத்தின் புஸ்தகம் என்று ஒன்று உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும். மோசே எழுதின புஸ்தகம். அந்த உபாகமத்தில் அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நீ காணாமல போற, காணாமல் சுதந்திரிக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற மாதளம் செடி, கனி வகைகள், அது ஒரு அற்புதமான தேசம். பாடும் தேனும் ஓடுது. அதுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. உன் தேவனாகிய கர்த்தரை மறந்துடாத, நன்றி உடையவனாய் இரு. தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். நல்ல செருப்பு இல்லைங்கிறத விட நல்ல காலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நல்ல நகை இல்லைங்கிற நல்ல கழுத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல வாட்சிங்கிறத நல்ல கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லலாம்ல. நல்ல பைக் இல்லை, நல்ல சின்ன வண்டி கொடுத்துருக்காருல, ஒரு சின்ன மொஃபட்டையில நடந்து கொடுத்துருக்காரு, சைக்கிள் கொடுத்துருக்காருல. ஐயோ, கறி சாப்பிட முடியல, கஞ்சாவது குடிக்கிறோம்ல. நீங்க இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. இப்ப யோனா எப்படி நன்றி சொன்னா? அவன் உயிரோட இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனா ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாலிவுட்ல போட்டு பைக்ல ஒரு மனுஷனை செக் பண்றேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போட்ட மாதிரி அந்த பாடியை வந்து அந்த இதுக்குள்ள ஒரு ஆசிரியர்களை போடுற மாதிரி இவன் வந்து அப்படியே மீன் வயிற்றுக்குள்ள அப்படியே இருக்கிறான். கண்ணு மட்டும் தான் அசையுது, பாடி அப்படியே இருக்குது மீன் வயிற்றுக்குள்ள. இப்ப சொல்றேன், ஜீவனை காப்பாற்றி நன்றி அப்படிங்கிறான். அவனுக்கு தேவை நிறைய இருக்கு, விடுதலை நிறைய இருக்கு. ஆனா இப்ப நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கு நன்றி. நான் மீன் வயிற்றுக்குள்ள அசைய முடியல, ஆனா உயிரோடு இருக்க நன்றி. நான் இன்னும் வெளி உலகத்தை பார்க்கல, ஆனா உயிரோடு இருக்க நன்றி. நான் இன்னும் சூரிய வெளிச்சத்தை பார்க்கல, ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே இருக்க, ஆனா நன்றி, நான் உயிரோடு இருக்க நன்றி. ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் நன்றி, தங்க்ஸ்கிவிங். அவர் வாசல்களில் புகழ்ச்சியோடும் துதியோடும் உள்ளவாங்க. வேதம் சொல்லுது, ஆலயத்துக்குள்ள வரும்போது நன்றி சொல்லிட்டு வரணுமா? நான் ஜீவனோடு இருக்கிறதுக்காக நன்றி. என் ஆத்மாவை நரக ஆக்கினைக்கு மீட்டீரே நன்றி. பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தீரே நன்றி. நல்ல வேத புத்தகத்தை கொடுத்தீரே, நல்ல சபையை கொடுத்தீரே, நல்ல அப்பா அம்மா கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நல்ல துணிமணிக்கு, புதுசா வாங்க முடியலங்கிறத விட இருக்கிற பழைய துணிமணிக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லாரு, ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பேனா வரைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நான் என்னோட தனி ஜெபத்துல என் பேக்கெட்ல இருக்கிற ஒரு பேனா வரைக்கும் நன்றி சொல்லுவேன். நான் எப்ப பேனாவுக்குலாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் நான் காசு கொடுத்து பேனா வாங்கல.
பாஸ்டர் அப்ப பேனாவுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு கிஃப்டாவே வந்துடும், பேனா வரைக்கும் எனக்கு வந்துடும். நம்ம சபையில் ஒருத்தர் பேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு. எப்போ போனாலும் பெஸ்ட் பேனா வந்தோட 5-10 கையில் கொடுத்துருவார். நான் பைபிளில் குறிக்கிற கலர் பேனா வரைக்கும் அந்த பிரதரை கொடுத்துருவார். அவர் கை கட்ட சொல்லுவார். யார் பாஸ்டர் அவரை சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃப்ரீயா பேனா கொடுக்குறாரா பாஸ்டர்? ஆமா. பேனாவுக்கு நன்றி சொன்னா பேனா ஃப்ரீயா வரும். நான் உண்மையிலே நினைக்கலைங்க, நான் பேனாவுக்குலாம் நன்றி சொல்லுவேன். எப்போ பாஸ்டர் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க? முத ரெனால்ட்ஸ் பேனா 2 ரூபாய்க்கு வந்துச்சு, பழைய டைப் பேனா. அப்ப நன்றி சொன்னேன், அப்ப நன்றி சொன்னேன். ஆண்டவர் இப்ப வரைக்கும் நான் பேனா காசு கொடுத்து வாங்குறேன். நம்ம சபையிலே ஒரு ஐயா இருக்கார், வயதான ஒரு தகப்பன். அவருக்கு கிஃப்டா நிறைய பேனா வரும். அந்த பேனாவை 5-10 எனக்கு எடுத்து வச்சு கொடுப்பார். பாஸ்டர் உங்களுக்கு உதவும் இல்லை பாருங்க. நான் நன்றி சொன்னேன். ஒரு வயதான அன்பு தகப்பன் மூலமா பேனா வருது, ஒரு பிரதர் கடவுள் பேனா வருது. பேனாவுக்கு நன்றி சொன்னாலும் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ஒரு அழகிய சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸோ நன்றி சொல்ல ஆரம்பிங்க. 4வது என்ன வார்த்தை? நம்ம குயிக்கா நேரம் இல்லை, குயிக்கா பார்ப்போம். 4வது முதல் வார்த்தை சொன்ன கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுக்கு புலம்பல அவிசுவாசம் பேசுறேன்னு சொன்னேன். 2 ஆகிலும் இன்னமும், அது என்ன அர்த்தம்? நம்பிக்கை இழக்காத தன்மை, அந்த வார்த்தை. 3வது ஆனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றி சொல்லுதல். 4வது என்ன வார்த்தை? 7ஆம் வசனத்தை நாம் படிப்போம். 7ஆம் வசனத்தை நாம் படிப்போம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். நல்ல கவனிங்க, கர்த்தரை நினைத்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்பு இருந்தா மட்டும்தான் நினைக்க முடியும். யார் அதிகமா நினைக்கிறீங்க? எதிரி அதிகமா நினைச்சினா நீ கேலி. இல்லப்பா சார், பொழுதுக்கு எதிரி தான் நினைச்சிட்டு இருக்கிற. எதிரி நினைக்காதம்மா, உன்னை நேசிக்கிறவன் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீதிமொழிகள் 3 சாலமோன் சொல்றான், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ யாரை நினைக்கிறீங்க? அதுதான் அன்பு செலுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்க எதிரியே நினைச்சிட்டு இருந்தா எதிரியை நீங்க என்னது அன்பு செலுத்துறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆளை பிடிக்காது பாஸ்டர் அப்படி நினைச்சுட்டே இருக்காதீங்க. அப்ப அன்பு உங்களை அறியாம செலுத்த ஆரம்பிச்சுங்க. அப்புறம் கர்த்தர் எப்படி பழி வாங்குவாரு? அந்த எதிரியை கர்த்தர் ஏன் பழி வாங்கல? நீ தான் எதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. எதிரி எப்படி நினைக்க? யார் அதிகமா நினைப்போம்? யாரை அதிகமா நேசிக்கணுமோ அவங்க தான் நினைப்போம். இப்படி எதிரியவே நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ ஒன்னாரியாம எதிரியவே நேசிக்கணும்னு அர்த்தம். நீ எதிரியை நேசிக்கும் போது கர்த்தர் எப்படி அவரை பழி வாங்க முடியும்? இப்ப புரியுதா? ஏன் சத்துருக்களத்துல ஏன் கர்த்தருக்கு பழி வாங்கணும்னு கேட்டுட்டு கவனிங்க. நீ அவனை பத்தியே பேசிக்கிட்டு அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற. இப்படி பண்ணிவிட்டானே, அப்படி பண்ணிவிட்டானே. கர்த்தர் பார்க்கிறாரு, அவனை ஏன் நினைச்சிட்டு இருக்கான்ப்பா. அது ஒரு விதத்துல அன்பு தான். அது அவன் அன்பு செலுத்துற, நீங்க அன்பு செலுத்துறவங்க கர்த்தர் அடிக்க மாட்டேன். சரி, அன்பு செலுத்திட்டு போட்டோம். நீங்க அதை விட்டுட்டு கர்த்தரை நினைங்க. நான் கர்த்தரை நினைத்தேன். இவன் அடித்தட்டுல மாட்டிக்கிட்டு என்னமோ நல்ல சாப்பாடு நினைக்கலாம், சுதந்திரமா சுத்தி செல்வதை நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் நினைக்கல. நான் கர்த்தரை நினைச்சேன். நீ எதை நினைக்கிறீங்க அதிகமா? கர்த்தரை நினைவு கூறுங்கள். பாருங்க, வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நினைக்கணும். அவன் எகிப்தை நினைச்சான். இந்த வேலையில கவனிங்க எல்லாரும். அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கானானுக்கு கொண்டு போறாரு. இவன் கானானை நினைச்சிருக்கணும். ஆனா இவன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கானானை நினைக்கல. கடந்து வந்த எகிப்தை நினைக்கிறான். சொல்ற எகிப்தில் இருக்கும் பொழுது கடல் பூமி இருந்துச்சு, கரிச்சோறு இருந்துச்சு, கொம்மட்டிக்கா மீன், இறைச்சி, பூண்டு, வெள்ளை பூண்டு அப்படி சொல்லி எகிப்தையே நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால கானானுக்குள்ள போக முடியல. நான் சொல்றேன், நீங்கள் கானானை நினையுங்கள், எகிப்தை நினைக்காத. நான் முதல் காலத்துல அப்படி இருந்ததே, லாங் ஏதோ ஒன்ஸ் அப்பான் த டைம் இப்படி நினைக்காதீங்க. பழைய வாழ்க்கை தூக்கி போடுங்க. இஸ்ரவேலின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் நினைக்க வேண்டிய கானானை நினைக்காமல் கடந்து வந்து கர்த்தர் விடுவித்த எகிப்தை நினைத்தார்கள். எகிப்தை நினைச்சு பார்க்காத. கடந்த கால தோல்விகள், கடந்த கால நஷ்டங்கள், கடந்த கால அவமானத்தை நினைச்சிட்டு இருக்காத. கர்த்தர் தரப்போகிற மகிமையான பிரகாசம் உள்ள எதிர்காலங்களை நினைச்சு பாருங்க. அதை நினைக்கணும், கர்த்தரை நினைக்கணும். பாருங்க, அவன் ஒளிஞ்சு இருக்கிறான் சத்துருக்கு பயந்து தாவீது. அப்ப அவனுக்கு ஆசை எருசலேமில் ஒளிமுக வாசல் இருக்கிற அந்த தண்ணீரை குடிக்க நினைச்சான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவனும் பயந்து ஒதுங்கி இருக்கிறான். ஆனா அவன் நினைவெல்லாம் எருசலேமின் மேல் இருந்தது. அவன் அரண்மனையில் படுக்கும்போது கர்த்தருக்கு கூடாரம் இல்லையே, ஆலயம் இல்லையே, நான் மாநிலத்தில் குடியிருக்கிற கர்த்தருடைய பெட்டி திருச்சிறைக்கையில் இருக்கேன்னு நினைச்சான். கர்த்தர் சொன்னார், இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? நம்ம உயர்வா நினைக்கிறதே இல்லை. உன் என்ன வேறு, ஏன் என்ன வேறுன்றார். உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு. உங்க நினைவுகள் உயர்ந்ததா இருக்கட்டும். நினைவுகள் அது
மிக சிறந்ததா இருக்கட்டும். எப்போதுமே கர்த்தரை நினைங்க. இஸ்ரவேல் ஜனம் மாதிரி கானானை நினைக்கிறத விட்டுட்டு எகிப்து நினைக்காது. எகிப்து நினைச்ச போதெல்லாம் அவிசுவாசம் வந்தது, பெருமூச்சு வந்தது, தோல்வி வந்தது. எகிப்தை விட்டுட்டு கானானை நினைச்சிருந்தா கர்த்தரை துதிச்சிருப்பாங்க. நீங்க வரப்போகிற காலங்களை மாத்திரம் நினைச்சு பாருங்க. எதிர்காலத்துல கர்த்தர்களை பயன்படுத்த போறதை, உங்களை உயர்த்த போகிறதை, ஆசீர்வதிக்க போகிறதை அது மாத்திரம் நினைங்க. நான் கர்த்தரை நினைத்தேன். நீங்க கர்த்தரை நினைச்சு பாருங்க. அதுதான் விடுதலைக்கான 4வது வார்த்தை. 5வது வார்த்தை நம்ம பார்க்கலாமா? 5வது வார்த்தை 9ஆம் வசனம். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. நல்லா கவனிங்க. 9ஆம் வசனத்துல சொல்றான் நானோவெனில். திரும்ப வசனத்தை பாருங்க. நானோவெனில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன செய்யணுங்கிற தெளிவு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் நான் என்ன செய்யணுங்கிற தெளிவு இருக்கணும். ஆவிக்குரிய காரியத்துல உலக பிரகாரமாக ஒரு தெளிவு இருக்கணும். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவு. கேட்ட மாட்டீங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு? தெளிவா இருந்தா, தெளிந்த எண்ணமுள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் 2 தீமோத்தேயு 1:7 பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து வேண்டும். அதான் பவுல் திரும்ப தெளிந்த எண்ணம் உள்ளவனாயிரு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. நான் என்ன செய்யணுங்கிற தெளிவு இருக்கு. எனக்கு எது சரி தகுதி, எனக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராது. தாவீது பாருங்க, அவங்க அப்பா அனுப்புறான். கோலியாத்து கத்திட்டு இருக்கிறான்டா, அவன் அண்ணன்லாம் யுத்தத்தில் இருக்கிறான், போய் நனா விசாரிச்சுவான்னு அனுப்புறான். அவன் அங்க அண்ணங்களை யுத்தத்துல பார்க்க வரும்போது கோலியாத்து கத்துறான், ஒருத்தருக்கு வாங்கினான்னு கத்துறான். இவன் கூட உட்காந்து சவுல் என்ன பண்றான், பரிசு கொடுத்து சொல்றாரு, அவன் யாராவது போய் அழிக்கடா, நான் பரிசு தரேன்டா அப்படிங்கிறான். உடனே அதை விசாரிக்கிறான் தாவீது. அதை விசாரிக்கும் போது 1 சாமுவேல் 17:29 அவங்க அண்ணனை திட்டுறாங்க. உங்க அண்ணனை திட்டும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 1 சாமுவேல் 17:29 நான் கேட்போம். 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தாரம் இல்லையோ? நான் எதுக்கு இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கலாம். ஆவியில வளர்த்தப்பட்டான். நம்ம 8 காலத்துக்கு போறோம், வெளிய வெற்றியை தர போறோம் அப்படி சொன்ன எப்படின்னு தெரியல. அதை அங்கதான் விசாரிக்கிறான். கடவுள் போதே அவங்க சொல்லி பார்ப்போம், தம்பி தாவீது ஆட்சி கலக்கடா போய் அப்படின்னு. அது உணர்வு வந்துருச்சு. பட் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அங்க வரும்போது விசாரிக்கிறான். என்ன ராஜா என்ன சொன்னாரு, இவன் என்ன சொல்றான், ஏன் என்ன பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அனைவரும் சொல்றாங்க, டே அபிஷேகம் பண்ணப்பட்டுன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்றேன், நீங்க கிளம்பி போடா அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்றான், நான் வந்ததுக்கு நோக்கம் இல்லையோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவு. 2:9 பாருங்க. நானோ வெளியில் இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன செய்யணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பலி செலுத்துவேன், பொருத்தனை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. தலைவர் தெளிவாயிட்டா இருப்பார். அவன் தெளிவான பார்த்தீங்களா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. நீங்கள் இப்போதுக்கு நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 5 வார்த்தை நான் ரிவர்ஸ் சொல்றேன். நானோ வெளியில் 9ஆம் வசனம் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவு. அடுத்து 4வது 7ஆம் வசனம் கர்த்தரை நினைத்த. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி எகிப்து நினைக்க மாட்டேன், நான் போயிட்டு கானானை நினைப்பேன். தாவீது மாதிரி குடிமுக வாசல் தண்ணீர் நினைப்பேன். சாலமோன் சொன்ன மாதிரி கர்த்தரை நினைப்பேன் வழிகளில் எல்லாம். ஓகேங்களா? 3வது 6ஆம் வசனம் யோனா 2 ஆனாலும் அப்படின்னா நம்பி சொல்ல வேண்டும். அடுத்து 2வது பாயிண்ட் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆகிலும் இன்னமும் நம்பிக்கை இழக்காத தன்மை, முடிவு பரிந்தும் உள்ள நம்பிக்கை, விசுவாசம். 1வது பாயிண்ட் 2:2 யோனா 2:2 நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், புலம்பல அப்படின்னு அர்த்தம், அவிசுவாசமா பேசணும்னு அர்த்தம். இந்த 5 வார்த்தை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆகிலும் இன்னமும், ஆனாலும், கர்த்தரை நினைத்தேன், நானோ வெளியில். இந்த 5 வார்த்தையும் உங்க வாயில வந்தா தேவன் உங்களை அமிர்த்து மீனுக்கு கட்டளையிடுவார். அது உங்களை சேர்க்க வேண்டிய கரையிலே சேர்க்கும். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். தேவன் விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார். வார்த்தையை மாற்றுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைக்கு நான் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ நெருக்கத்துல பிரச்சனை நான் இருந்தேன், ஆனா என் வாயில் வார்த்தை சரியில்லை. யோனா இந்த 5 வார்த்தையை பயன்படுத்தி விடுதலை பெற்றுக்கொண்டானே, நானும் இந்த 5 வார்த்தைகளை பயன்படுத்துவேன். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்,
ஆகிலும் இன்னமும் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தரை நினைப்பேன். நானோ வேளையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுதலை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்கள், விடுதலை செய்யும். அன்பின் ஆண்டவரே, யோனாவை கரையிலே கொண்டு வந்து சேர்த்த கர்த்தர் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற இந்த ஆறுதலை பகிர்ந்த அநேக யோனாக்களை, ஏன் என்னையும் கூட கரை சேர்க்க வல்லவர் நீதான். எங்கள் வார்த்தைகளை நாங்கள் மாற்றுகிறோம், எங்கள் வாழ்க்கையை மாறும். யோனா பயன்படுத்தியது 5 வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செய்வீரா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போகிறீர்கள். கைகள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு போல்லையோ ஒரு கவர்லையோ போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வரும் பொழுதோ அல்லது இடைவெளியில் பார்க்கும் பொழுது கொடுக்கலாம். நம்முடைய சபையுடைய அலுவலகம் திறந்து இருக்கிறது. அலுவலகத்தில் இருக்கிற ஊழியர் சகோதரி கமலா அவர்கள் தினமும் வழக்கம் போல வர சொல்லியாச்சு வர்றாங்க, ஜெப ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆகையினால நம்முடைய அலுவலகம் திறந்து இருக்கிறது. இடையில நேரம் அலுவலகத்தில் வந்து கூட கொடுத்துட்டு போகலாம். கர்த்தர் நல்லவர், அது ஜோமிட்டு போகலாம், என்ன வாங்கிட்டு போகலாம். அலுவலகம் திறந்து இருக்கிறது. சீக்கிரத்தில் ஆராதனைக்கான காரியங்கள் நடக்க வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன். எனவே இப்பொழுது காணிக்கையத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செலுத்த போகிற காணிக்கை கையில் வைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் கனம் பண்ணும். ஒரு பெரிய பொருளாதார விடுதலை கட்டளையிடும். பிள்ளைகளை உயர்த்தும், கடன் காரியங்கள் மாறட்டும், தொடர்ந்து வேலைகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், பல நெருக்கடிகள் மாறட்டும், பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த காணிக்கையை நுகர்ந்து பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு திரும்பதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். யோனாவை விடுவித்தது போல கர்த்தர்களை விடுவிப்பார். நீங்களும் யோனாவை போல அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட்.